ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் சைக்கோபேத்ஸ் இவங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொருத்தரோட இருக்கக்கூடிய உறவு ட்ரஸ்ட் ஒர்த்தியா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய, இதுதான் உங்களோட வீக்னஸ், நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய இடம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். தாமஸ் எரிக்சனோட சரவுண்டட் பை சைக்கோபேத்ஸ். ஸோ இப்போ சைக்கோபேத்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்னு கேட்டால் நாலேஜ் இஸ் பவர். முதல் விஷயம் ஒரு சைக்கோபேத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ரெண்டாவது விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். நான் யார், எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, எனக்கு என்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சைக்கோபேத்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஸோ உங்களோட செல்ஃப் ஒர்த்தை பற்றி, உங்களோட வீக்னஸஸ் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பர்சனாலிட்டியில் ரெட்டா எல்லோவா க்ரீனா ப்ளூவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரவுண்டட் பை இடியட்ஸ் வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். அது போய் பார்த்து நீங்கள் முதல்ல உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்ட்ராக்ஷனும் பெட்டராக இருக்கும். மற்ற மனிதர்களோட உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸையும் நீங்கள் பெட்டர் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் இந்த வீடியோவை பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ரெட் மனிதர்களுடைய வீக்னஸ் என்ன, எல்லோவோட வீக்னஸ் என்ன, க்ரீனோட வீக்னஸ் என்ன, ப்ளூவோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதை வச்சு நான் மற்றவங்களெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா அவர் தான் சைக்கோபேத். ஸோ ஆதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெட்டு க்ரீன் எல்லோ ப்ளூ எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளேயும் அடங்காதவங்களுக்கு எதர் ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கலாம். பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கவங்கெல்லாம் சைக்கோபேத்ஸ் கிடையாது, அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது அவங்க சைக்கோபேத்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க யார் எப்படிங்கிறத நம்ம இந்த செக்லிஸ்ட்டை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல்ல நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் என்ன, நாம் யார், நம்மளுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன, இதை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய நம்ம மீதான நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அது இருக்கும் பொழுது இன்னொருத்தரால் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஸோ இந்த சைக்கோபேத்ஸ் வந்து மெயினாக 2 விதமாக ஏமாற்றுவாங்க. ஒன்று வந்து உங்களை பயங்கரமாக சாம் பண்ணி, உங்களை ப்ரைஸ் பண்ணி பேசி, உங்களை பயங்கரமாக புகழ்ந்து பேசி ஃப்ளாட்டரி யூஸ் பண்ணி ஏமாற்றுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற, செல்ஃப் ஒர்த் அதிகம் இல்லாத, ஒரு சுய டவுட் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கும் பொழுது ஃப்ளாட்டரிக்கு நம்ம ஈஸியாக விழுந்துருவோம். அதே மாதிரி இந்த டெண்டன்சிஸ்லாம் இருந்ததுன்னா அவங்களால நம்மளை ஈஸியாக ஒரு கில்ட்டுக்குள்ளேயும் தள்ள முடியும். அதாவது நீ ஒரு ஒர்த்லெஸ் பர்சன், உனக்கெல்லாம் யாருமே கிடைக்க மாட்டாங்க, உன்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு கேஸ் லைட்டிங் பண்ணியும் அவங்களால நம்ப வைக்க முடியும். ஸோ இந்த ஒரு லோ செல்ஃப் ஒர்த் நம்மளுக்கு இருக்கும் பொழுது ஃப்ளாட்டரி யூஸ் பண்ணியும் சரி, கில்ட்டை யூஸ் பண்ணியும் சரி, சைக்கோபேத்ஸாலையும் சோஷியோபேத்ஸாலையும் நம்மளை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம செல்ஃப் எஸ்டீம் ஹையராக இருக்கணும் அப்படின்னா நாம் யார் அப்படிங்கிறது குறித்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். எல்லா மனிதர்களுக்குமே நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வீக்னஸஸும் இருக்குது. ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனாலேயே நம்மளாம் வாழ தகுதியற்ற மனிதர்கள், நேசிக்க தகுதியற்ற மனிதர்கள்னு கிடையாது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸை பற்றி நமக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் பொழுது நாம் இந்த விஷயங்களை எளிதாக சமாளிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை எப்படி ஆராயறது அப்படிங்கிறது குறித்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தட் வில் பி த நெக்ஸ்ட் வீடியோ, அது நீங்கள் பாருங்கள். பட் இப்போ நாம் வந்து இந்த 4 விதமான பர்சனாலிட்டிஸை சைக்கோபேத்ஸ் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதுலேருந்து நாம் எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு இந்த புக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் பர்சனாலிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெட் எல்லோ ப்ளூ க்ரீன் எதுவாக இருந்தாலும், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எமோஷனல் க்ரீச்சர்ஸ். நம்ம எமோஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணி தான் இந்த சைக்கோபேத் சோஷியோபேத்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட விளையாட முடியும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தே ஹாவ் எமோஷனல் பாவர்ட்டி. அவங்களுக்கு வந்து எதை பற்றியும் ஒரு கில்ட்டும் கிடையாது, ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது, ஒரு கருணை கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் கிடையாது, கவலை கிடையாது. ஸோ அவங்களால எந்த காரியத்தை வேணாலும் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லா எமோஷன்ஸுமே நமக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எமோஷனல் வீக்னஸஸை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு ஆத்தர். So the first one is red personality type. Red personality type வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள், ரொம்ப டாமினன்ட் பீப்புள், கண்ட்ரோலிங். அதாவது கண்ட்ரோலிங் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை மேலே அவங்க இந்த குழுவில் இயங்குறாங்கன்னா அந்த குழுவில்
அது மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ வேலை தான் இவங்களுக்கு முக்கியம். ஸோ டாஸ்க் ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபீலிங்ஸ் ஓரியன்டாக இருக்க மாட்டாங்க. அதுக்காக ஃபீலிங் இல்லாத கருணையற்ற மனிதர்கள்னு கிடையாது. ஆனால் ஃபீலிங் தான் முக்கியம்னு அதையே நினச்சி பேசிக்கிட்டே வேலை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வேலை தான் முக்கியம், வேலையை நடத்தலாம் போகலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. மைக்ரோ மேனேஜர்ஸாக இருக்கவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க்கை ஒப்படைச்சிட்டு அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை அப்பப்போ தான் அவங்கக்கிட்ட கேட்பாங்க. உங்கள் எஃபிஷியன்சியை அவங்க ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு உங்களுக்கு வந்து கருத்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீ உன்னோட திறமையை பார்த்து செய்ய அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ பராக் ஒபாமா ஒரு ரெட் பர்சன், மதர் தெரசா ஒரு ரெட் பர்சன். ஸோ இவங்க எல்லா கேட்டகரியிலும் இருப்பாங்க. இவங்க கருணையற்றவர்கள் கிடையாது. ஆனால் செய்யணும், செயல் தான் முக்கியம். பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது, அல்லது யோசிச்சுக்கிட்டே ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னெலாம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அண்ட் தே ஆர் அன்அஃப்ரைட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். இவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, இதுக்கு விமர்சனம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. செஞ்சுருவாங்க, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சண்டை வந்தால் சண்டையும் போடுவாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை இழுப்பாங்கன்னு கிடையாது. இவங்க மைக்ரோ மேனேஜர்ஸே கிடையாது. இவங்க சண்டை இழுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இவங்களை ஏதாவது ஒரு நோண்டி பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போடுறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. ஸோ இந்த ரெட் பீப்புள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை எமிட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஒரு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க, யோசிச்சுட்டே உட்காந்துருக்க மாட்டாங்க. ரொம்ப தைரியமாக முடிவுகளை எடுப்பாங்க. ஒரு அந்த பக்கம் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரியாமையே கடல் கடந்து புதிய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனவங்கலாம் பார்த்திங்கன்னா ரெட் பீப்புளாக தான் இருப்பாங்க. அந்த பக்கம் என்ன வேணாலும் ஆபத்து இருக்கலாம். இவங்க பெரிய வெற்றிகளையும் பார்த்துப்பாங்க, பெரிய தோல்விகளையும் பார்ப்பாங்க. ஆனால் அதுலேயே டுவெல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ரெட் பர்சனாலிட்டியோட மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப அந்த டீட்டெயிலில் போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா முடிவு எடுக்கிறவங்க கிடையாது. இவங்க ஒரு ஓவராலாக ஒரு பிக் பிக்சரை பார்த்துட்டு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவோடையே முடிவு எடுத்துகிறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் சைக்கோபேத்ஸ் இவங்களை ஏமாற்றுவாங்க. சரி, நீங்கள் ஒரு ரெட் பர்சனாக இருந்தால் இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய, இதுதான் உங்களோட வீக்னஸ், நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இதுதான். ஏன்னா இப்போ ரெட் பீப்புளை பார்த்தீங்கன்னா மற்ற பீப்புளை எல்லாம் வந்து ஒரு சாமிங்காக பேசி, ஓ நீ தான் நல்லவன், நீ தான் அழகி, நீ தான் உலகத்துலேயே இது அப்படின்லாம் சொல்லி ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஆனால் இந்த ரெட் பீப்புளை அந்த மாதிரி சொல்லி ஏமாற்ற முடியாது. நீ சூப்பராக ஒர்க் பண்ணுற, நீ பெரிய அறிவாளி, நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் கூட ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதே 2-3 தடவை சொன்னீங்கன்னா அவங்க மேலே சந்தேகம் வந்துடும். உங்களுக்கு என்ன சும்மா சொல்லிகிட்டு இருக்கான், என்ன ஏதாவது ஏமாற்ற பார்க்குறானோ அப்படின்னு யோசிச்சுருவாங்க. ஸோ இந்த வீக்னஸை சைக்கோபேத்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெட் பர்சன், நீங்கள் ஃப்ளாட்ரிக்கு விட மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டீட்டெயிலில் பார்க்குறதில்ல, நீங்கள் பேர்ட்ஸ் ஐ வியூ தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால அதை வச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வேலைகளில் உங்களை தவறான முடிவுகள் எடுக்க வைப்பாங்க. அதை பற்றி இவங்க பேசுவாங்க, உங்களை வந்து கில்ட்டுக்குள்ளே தள்ளுவாங்க. ஸோ இந்த ரெட் பீப்புளை எப்படி சைக்கோபேத்ஸ் ஏமாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக வந்து ப்ரைஸ் பண்ணாமல் யார்கிட்டையாவது உங்களை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. அதாவது யார்கிட்ட சொன்னால் அந்த மெசேஜ் உங்கள் காதுக்கு வருமோ அவங்கக்கிட்ட போய் உங்களை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வைங்களேன், சைக்கோபேத், லெட்ஸ் கால் ஹிம் பி. அந்த பி வந்து உன்னை பற்றி இவ்வளோ அழகாக சொன்னான், உன்னை பற்றி அவன் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெட் பீப்புளுக்கு என்ன தோணுன்னா, பரவாயில்லையே என்னை பற்றி இவன் எவ்வளோ நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்கான், ஆனால் அதை நேரடியாக என்கிட்ட வந்து சொல்லி எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்க இவன் ட்ரை பண்ணல, நல்லவன் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் அந்த சைக்கோபேத்ஸோட ஒரு கேம் பிளான். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சைக்கோபேத்ஸ், ரெட் பீப்புள் 2 பேருமே தே ஆர் அன்அஃப்ரைட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். சண்டை போடுறதுக்கெலாம் அவங்க 2 பேருமே பயப்பட மாட்டாங்க. ஆனால் ரெட் பீப்புள் பார்த்திங்கன்னா, நாம் போடுற சண்டையால் இன்னொருத்தரோட மனம் புண்பட்டுரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே வித்ட்ரா பண்ணிப்பாங்க, சாரி கேட்பாங்க. ஸோ இன்னொருத்தர மனசை புண்படுத்துறது இவங்களோட நோக்கம் இல்லை. ஆனால் சைக்கோபேத்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் புண்படுத்தி அதிலேருந்து ஒரு சந்தோஷத்தை அடையிறது தான் அவங்களோட நோக்கம். ஸோ அதே மாதிரி இந்த ரெட் பீப்புள் கிட்ட வந்து சைக்கோபேத்ஸ் அவங்க கிட்ட தவறு இருக்கும் பொழுது, இப்போ இந்த ரெட் பீப்புள் வந்து அந்த சைக்கோபேத்தோட தவறை ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபீஸில் ஒரு ரெட் மேனேஜர் இருக்கார், அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் சைக்கோபேத். அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை செய்யாமல் எல்லாரையும் அப்படியே சாம் பண்ணி பேசிக்கிட்டு மற்றவங்களோட உழைப்பில் குளிர் காயக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஆனால் இந்த ரெட் மேனேஜர் வந்த உடனே இந்த மாதிரியான டெண்டன்சியை பார்த்த உடனே இவர் ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டார். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் அந்த சைக்கோபேத்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து அட்மிட் பண்ணுவாங்க,
சாரி நான் இந்த இடத்துல இதை தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இப்போ என் மேலே கோவப்படலாம் ஏன்னா நான் இந்த விஷயத்த சரியாக முடிக்காமல் போயிட்டேன் அப்படின்லாம் அவங்களே வந்து அட்மிட் பண்ணும்பொழுது இந்த ரெட் பீப்புள் எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னா, பரவாயில்லையே நேர்மையாக வந்து ஒத்துக்கிறானே, நேர்மையானவன் போல இருக்கே அப்படின்னு நினச்சி விழுந்துருவாங்க. ஸோ அடுத்தது இந்த ரெட் பீப்புள் வந்து சின்ஸ் தே ஆர் அன்அஃப்ரைட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், இவங்களுக்கு நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பெருசாக இருக்காது. இவங்களுக்குன்னு ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும், இவங்க வேல்யூ பண்ணுவாங்க, குட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டிங்கில் பல பேரை வந்து இவங்க சார்ம் பண்ணி அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களை ஐசோலேட் பண்ணுறதும், இவங்களை பிரச்சனைக்கு உண்டாக்குறதும், இவங்களை பற்றி காசிப்ஸை கிளப்புறதும் இந்த சைக்கோபேத்ஸ்க்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உங்களோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ எவ்வளோ உங்கள் கோவம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய மெயினான இடம். ஸோ அந்த கோவத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை எப்படி பொலைட்டாக மற்றவங்களுக்கு மனம் புண்படாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் ரெட் பீப்புள் பண்ண வேண்டிய முதல் வேலை. அடுத்தது கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸுக்கு கூட நாம் வந்து அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ரொம்ப டெலிப்ரேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு தான் இதை வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் ஒரு ரெட் பர்சனாக இருந்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய இடம். ஸோ நீங்கள் வந்து இந்த சைக்கோபேத்ஸ் கிட்டேருந்து, இந்த மேனிப்புலேட்டர்ஸ் கிட்டேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு எல்லோ பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லோ பர்சன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ரொம்ப எமோஷ்னலான, ஃபீலிங் ஓரியன்டான, ஹாப்பியான, ஒரு எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பண்ணணும், எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஒரு வானவில் பார்க்கணும், அப்படியே எமோஷ்னலாக இருக்கணும், லைஃப்ன்றது கலர்ஃபுல்லான விஷயம், இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் வந்து இந்த எல்லோ பீப்புள். இந்த எல்லோ பீப்புள், ரெட் பீப்புள் 2 பேருமே தயங்காமல் அவங்களோட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அவங்க உங்களை ஃபிசிக்கலாக டச் பண்ணி பேசுகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனால் ரெட் பீப்புள் வந்து ஃபேர்மாக ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. எல்லோ பீப்புளும் ஃபேர்மாக பண்ணுவாங்க, ஆனால் அப்படி ஒரு ஃபேர்மாக பண்ண மாட்டாங்க. உங்களை கட்டி பிடிச்சி பேசுகிறதுக்கு, உங்களை அணைச்சி பேசுகிறதுக்கு எல்லோ பீப்புள் தயங்க மாட்டாங்க. உங்களை சிரித்து பேசுவாங்க, தொட்டு பேசுவாங்க. ஸோ ரெட் பீப்புளும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, ஆனால் அது மோர் லைக் பிஸ்னஸியாக இருக்கும். ஆனால் இவங்களது வந்து மோர் லைக் பர்சனலாக இருக்கும். ஸோ அதுதான் எல்லோ பீப்புள். இந்த எல்லோ பீப்புளோட மெயின் வீக்னஸ் என்னென்னா, இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே டீப் டவுன் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை நேசிக்காமல் போயிடுவாங்களோ, விரும்பாமல் போயிடுவாங்களோ, நம்மளை வெறுத்துருவாங்களோ, நம்ம ஏதாவது ஒரு பண்ணி அவங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடுமோ அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயமாக இருக்கும். பிகாஸ் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பு தான். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஏதாச்சும் ஒன்று நடந்து அது கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இவங்களோட மெயின் வீக்னஸ். 2வது வீக்னஸ் என்னென்னா, இவங்களும் ரெட் மாதிரி தான், டீட்டெயில்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரெட் பார்த்திங்கன்னா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேலை எப்படியாவது நடந்துடணும், ஒரு ஓவராலாக ஒரு பெட்டர் ப்ராடக்ட் வந்தால் போதும், எல்லாத்துலேயும் ஒரு ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த எல்லோ எப்படின்னா அப்படியே ட்ரீமர்ஸ், இதை இப்படி பண்ணிடலாம், அதை அப்படி பண்ணிடலாம், இதை இப்படி பண்ணிடலான்னு ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்து அரைகுறையாக விட்டுட்டு போயிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இது எல்லோ பர்சனாலிட்டியோட பெரிய வீக்னஸ். ஸோ சைக்கோபேத்ஸால் எல்லோ பீப்புளை ஈஸியாக ஏமாற்ற முடியும். ஏன்னா எல்லோ பீப்புள் ஃபால் ஃபார் சார்ம்ஸ். ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கிறீங்க, நீங்கள் அழகாக சிரிக்கிற, நீ இருந்தாலே இந்த இடம் பாசிட்டிவாக இருக்குது, இப்படியெல்லாம் சொன்னாலே அவங்க விழுந்துருவாங்க. அடுத்தது எல்லோ பீப்புள் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ரெட் பீப்புளும் அதே மாதிரி தான், கேள்வி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே பதில் சொன்னீங்கன்னா அவங்க தில் பி லைக் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லலாம். இப்போ உங்களை ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடணும். உங்கள் பையன் எப்படி இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கேன், நல்லா படிக்கிறான்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு நல்லா படிக்கிறான், போன வாரம் தான் காலேஜ் சேர்ந்தான், 3 வாரத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு எக்ஸாம் இருந்தது, இவ்வளோ மார்க் வந்தது, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த ரெட் வில் கெட் கன்ஃபியூஸ். இதெல்லாம் எனக்கு ஏன்ப்பா சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த கொஸ்டினை கேட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும், அப்படிங்கிறது அவங்களோட டெண்டன்சியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் பையனுக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கருணை இல்லாதவங்க கிடையாது, பட் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் இந்த எல்லோ பீப்புள் பார்த்திங்கன்னா இவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க பேசுகிறதுல தான் அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்குங்கிறதுனால நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய மனிதர்கள் இங்கே குறைவு இல்லையா. ஸோ இந்த சைக்கோபேத்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு எல்லோவோட ரிலேஷன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. அதை கேட்டாலே போதும், எல்லோ வந்து இவங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அப்படியே உயிர் நண்பன் அப்படின்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிடும்.
ஸோ அடுத்ததாக எல்லோவை இந்த சைக்கோபேத்ஸ் இந்த மேனிப்புலேட்டர்ஸ் வீழ்த்துற இடம் எது அப்படின்னா, அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே மற்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் அவங்கள ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உன்னோட இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான், அவனுக்கே உன்னை பிடிக்கல, அவன் ஒன்றும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணல, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லோ வந்துட்டு யாருக்காவது தன்னை பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சாலே இவங்க தே கோ ஆஃப் பேலன்ஸ், அவங்களோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸோ என் ஃப்ரெண்டு தானே, நான் அவங்ககிட்ட போய் டைரெக்டாக கேட்குறேன் அப்படின்னு எல்லோவால் யோசிக்க முடியாது. ஐயோ அவனுக்கு என்ன பிடிக்கலையா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே க்ரம்பிள் ஆகி மனசொடிஞ்சு போயிடுவாங்க. என் ஃப்ரெண்டு தானே பேசுகிறேன் அப்படின்னு இவங்களால முடிவு எடுக்க முடியாது. ஸோ இவங்க போய் பேச மாட்டாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டும் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக பேசலைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஸோ இந்த மேனிப்புலேட்டர்ஸ் எல்லோஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மெயினான இடம் இதுதான். ஸோ இதையே பார்த்திங்கன்னா இவங்களால ரெட் பீப்புள் கிட்ட பண்ண முடியாது. இந்த சைக்கோபேத்ஸ்னால ரெட் பீப்புள் கிட்ட போய் உன் ஹஸ்பண்ட் சரியில்லை, அவன் மோசமானவன், அவன் விரும்பலை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிடும். ஃப்ரெண்டை சொல்கிறேன், ஏதோ உன் ஃப்ரெண்டு சரியில்லை, உன் ஃப்ரெண்டு உனக்கே துரோகம் பண்ணுறா அப்படின்லாம் சொன்னால் இவங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு தான் தெரியும், ஐ ஹாவ் த கண்ட்ரோல், நீ எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துட்டியா அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கிறதுனால தே ஹாவ் தட் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் யாரை பற்றியா சொன்னீங்கன்னா அவங்க உங்களை தான் கட் பண்ணி விடுவாங்க. நீ என்ன இப்படி சொல்கிற என் ஃப்ரெண்டை பற்றி அப்படின்னு சொல்லி உங்களை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லோ பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீப் டவுன் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு பயம் எப்போதுமே இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக இந்த விஷயத்துக்கு விழுந்துருவாங்க. ஸோ இந்த சைக்கோபேத்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் இந்த மாதிரியான கதைகளை சொல்லி ஐசோலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கிட்ட நெருங்கி போய் அவங்கள வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா வளங்களையும் சுரண்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள அந்த ஆஃப் பேலன்ஸ்லேயே வச்சுருக்கணும் இல்லையா, அதுக்காக அவங்கள நிறைய குற்றம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் சிரித்து பேசுகிற, உனக்கு பொறுப்பே இல்லை, நீ எந்த விஷயங்களெல்லாம் செய்ய மாட்டேங்கிற, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட, அது எல்லோவுக்கும் தெரியும். அதனால் அவங்க ஈஸியாக அந்த கில்ட் கேம்குள்ளே விழுந்துருவாங்க. ஸோ அந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் சைக்கோபேத்ஸ் எல்லோஸை பிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் பீப்புள். இந்த க்ரீன் பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். எதுக்குப்பா சண்டை போடணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம், சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடலாம், பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு ஒப்பீனியன் இல்லைன்னு கிடையாது, ஆனால் இவங்க ஒப்பீனியனை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒப்பீனியனை சொல்லி அதனால் சண்டை வந்து எதுக்கு, வீண் பிரச்சனை, அதனால் கம்முனே இருந்துடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க ஒரு பேசிவ் அக்ரெஷன் காட்டுவாங்க. ஏதாவது இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இவங்ககிட்ட டைரெக்டாக சொல்லாமல் ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறது அல்லது வந்து அது ஹிண்ட்டு கொடுக்கறது, மூஞ்ச காமிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் க்ரீன் பீப்புள் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீன் பீப்புளை எளிதாக எப்படி சைக்கோபேத்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அகெயின் சாம் தான். ஸோ அவங்கள புகழ்ந்து பேசி அவங்கள ஒன்றை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி உன் மேலே நான் அக்கறையாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி இவங்களால எளிதாக பிடிக்க முடியும். ஸோ அப்படி பிடிச்சு அவங்களோட உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக இந்த க்ரீன் பீப்புளை சைக்கோபேத்ஸால் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க சண்டை போடுறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ டார்ச்சரை தான் அந்த க்ரீன் பர்சனுக்கு கொடுத்தாலுமே கூட அந்த க்ரீன் பர்சன் வந்து எதுக்கு சண்டை, எதுக்கு வீண் வம்புன்னு சொல்லி விட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா பணத்தையும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எடுத்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிட்டு டாமினேட் பண்ணி அவங்களோட ஸ்பேஸை, டைமை, ரிசோர்ஸஸை எல்லாத்தையும் அந்த சைக்கோபேத்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த சைக்கோபேத்ஸ்க்கு அந்த சைக்கோபேத்திக் பார்ட்னருக்கு ஒரு செக்ஷுவல் இன்ஃபிடலிட்டி இருந்தாலும் எது இருந்தாலும் இந்த க்ரீன் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா தானாகவே சரியாக போயிட்டோம், நாம் ஏன் சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த க்ரீன் பீப்புளையும் எல்லோ பீப்புளையும் தான் பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ளே நெருங்கணும் அப்படின்னு இந்த சைக்கோபேத்ஸ் நினைக்கிறது. இவங்க வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கேஸ் கொடுத்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் பீப்புள் பார்த்திங்கன்னா இவங்க டீட்டெயிலும் ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டாங்க, டீட்டெயில் கேட்கவும் மாட்டாங்க. ஒரு சைக்கோபேத் ஹஸ்பண்ட் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சால் கூட என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சால் கூட, எப்படி என்ன சம்பாதிக்கிற பணம்லாம் காணாமல் போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட இவங்க போய் நேரடியாக கேட்டு சண்டை போட மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப நாளாகும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை கட் பண்ணிவிட்டு இவங்களை வந்து தனிமரமாக்குறது கூட ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் ஒரு க்ரீன் பர்சனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் தான் நீங்கள் கவனமாக உங்களை சரி பண்ணிக்க வேண்டிய இடம்.
அதாவது நீங்கள் ஒரு ரெட் மாதிரி ஆக்ட் பண்ணணும், ரொம்ப பயப்படக்கூடாது சண்டைக்கு, சில சமயம் சண்டை போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவை நாம் வளர்த்துக்கணும். அதே மாதிரி டீட்டெயில்ஸை பார்க்குறதும் நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்கள் க்ரீனாக இருந்தாலும் எல்லோவாக இருந்தாலும் ரெட்டாக இருந்தாலும் இந்த 3 பர்சனாலிட்டிஸ்க்குமே அந்த டீட்டெயிலை மிஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ், அதை நாம் கொஞ்சம். ஸோ அடுத்தது வந்து ப்ளூ பீப்புள். இந்த ப்ளூ பீப்புள் வந்து நம்ம டீம்லேயோ நம்ம வீட்லேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க ரொம்ப டீட்டெயில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருப்பாங்க. தேர் வெரி டீட்டெயில் ஓரியன்ட், நாலேஜபிள், ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சனாக இருப்பாங்க. ஒரு கோ டு பர்சன், நமக்கு எது தெரிலனாலும் இவங்கக்கிட்ட போகலாம், ஏன்னா இவங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் பண்ணோன்னு நினைக்கிறீங்க, அதில் வந்து டீட்டெயிலாக கணக்கு போட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது இவங்க கணக்கு புலியாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இவங்க டேட்டாவை பார்த்து எவிடன்ஸ் பார்த்து அது மூலமாக போகிறவங்களா இருப்பாங்க. உட்காந்து மணிக்கணக்காக ஒரு டாக்குமெண்ட்டை படித்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு 10 பேருக்கு 100 பேர்கிட்ட கேட்டு நாலேஜை கலெக்ட் பண்ணிக்க இவங்க தயங்க மாட்டாங்க. நீங்கள் போய் இவங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் இவங்களுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் உட்கார வச்சு இவங்க பயங்கரமாக லெக்சர் கொடுத்து சொல்லி தருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி ஏமாற்ற முடியும்? இப்போ நீங்கள் ஒரு க்ரீனையோ எல்லோவையோ ரெட்டையோ கூட ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு ஆள் வந்து அவங்க பர்சனல் ஒரு சைக்கோபேத் பார்ட்னர் வந்து அவங்களோட பார்ட்னர்கிட்டேருந்து பணம் ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் இது பண்ணலான்னு நினைக்கிறேன், அது பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த காரணத்தால் எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு, பிஸ்னஸில் நஷ்டமாயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் நஷ்டமாயிடுச்சு, பணம் கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி ஈஸியாக ஏமாற்றிடலாம், ஃபினான்ஷியலாக ஏமாற்றிடலாம். ஏன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் பார்க்காதவங்கனால சரி ஏதோ கேட்குறாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ப்ளூ பீப்புள் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஏமாற்ற முடியாது. நான் இங்கே போனேன், இது வாங்கலான்னு போனேன், எக்ஸ்பெக்டடை விட ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, அதனால தான் பணம் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்டிங்கன்னா இவங்க உடனே பில்லு கேட்பாங்க. ஏன் பில்லை காட்டு அப்படின்னு கேட்பாங்க. இவங்க உங்களை நம்புறாமல் கேட்குறாங்க அப்படி அர்த்தம் இல்லை. இவங்க ஜென்ரலாகவே அந்த மாதிரி தான், இவங்களோட பர்சனாலிட்டியே அது. அதை பார்த்தா தான் இவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து காம் ஆகும். இப்போ என்னோடய லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளூ பர்சன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து சாயந்தரம் ஒரு நாள் என்கிட்ட டைம் கேட்டார். டைம் என்ன அப்படின்னு கேட்டவுடனே நான் வந்து 6:45 அப்படின்னு சொன்னேன் வாட்சை பார்த்து. எங்கே வாட்சை காட்டு, எங்கே காட்டு அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக் வெரி ஷாக்ட். அப்போல்லாம் இந்த பர்சனாலிட்டி டைப் பற்றியும் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, அதனால் ஐ வாஸ் வெரி ஷாக்ட். 6:45 தாங்க மணி, நான் பார்த்து சொல்கிற டைம் தானே கேட்டிங்க, 6:45 எதுக்கு காட்டணும், அப்போ என்கிட்ட வந்து எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து அதை பார்த்தா தான் வந்து மைண்ட் காம் ஆகும். இட் இஸ் மை, ஐ எம் நாட் சேயிங் தட் உனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு இல்லை, உனக்கு நீ தப்பாக சொல்லுவேன்னு இல்லை, பட் எனக்கு அதை பார்த்தா தான் காம் ஆகும், ப்ளீஸ் காட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ப்ளூ பர்சனாலிட்டிஸ். ஸோ இவங்க உங்கள் டீம்லேயோ ஒரு வீட்லேயோ இருந்தால் இவங்க ஒரு சொத்து தான், பட் தேர் ஆல்சோ வியர்டோஸ். மற்றவங்க வந்து ஓவராக இவங்க டீட்டெயில் கேட்குறத பார்த்து இவங்ககிட்ட ஏதாவது நீங்கள் ஒன்று பேச போனீங்கனாலே இவங்க எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க. ஸோ நான் ஒரு ஷூ வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சரி வாங்கிக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன வாங்க போகிற, எந்த பிராண்டு வாங்க போகிற, அந்த பிராண்டு ஏன் வாங்க போகிற, அது இந்த பிராண்ட் இருக்கே இதை பற்றி நீ படிச்சியா, அந்த பிராண்டை பற்றி படிச்சியா, இந்த இடத்துல அந்த சேல் போயிட்டுருக்கே படிச்சியா, இங்கே படிச்சியா அப்படிலாம் கேட்பாங்க. நான் எதுவுமே படிக்கல, எனக்கு ஒரு ஷூ வாங்கணும்னு தான் ஆசையாக இருக்குது, அதனால் ஒரு ஷூ வாங்கலான்னு நினச்சேன். அது மாதிரி இப்படிலாம் நீங்கள் சொன்னிங்கன்னா இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன நீ ஒரு பொறுப்பில்லாத ஆளாக இருக்கேன்னு அவங்க நினச்சி உங்களை பார்த்து பயந்துருவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நீங்கள் பேச போகணுன்னாலே டீட்டெயில்ஸோடு தான் போகணும். ஸோ அப்போ ஒரு சைக்கோபேத்ஸாலையும் இவங்களை எளிதாக ஏமாற்ற முடியாது. ஆனால் இவங்களோட வீக்னஸ் என்ன? ஸோ உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த ரெட்டு ப்ளூ 2 பர்சனாலிட்டிஸையுமே கொஞ்சம் க்ராக் பண்ணுறது ஒரு மேனிப்புலேட்டர்ஸுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இவர் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரு கோவொர்க்கர் ப்ளூ ஒருத்தர் இருக்கார், அவரை ஏமாற்றணும், அவரை வந்து எல்லாரும் புகழ்கிறாங்க, எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அது இந்த சைக்கோபேத்திக் பொறுக்கலை. அந்த ஆள் மேனேஜர், சைக்கோபேத்திக் மேனேஜர். ஸோ வந்து பிரிங் டவுன் பண்ணோம் அப்படின்னு நினச்ச உடனே இவரை பற்றி ஒரு ரூமர் கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அவ்வளோ ஒன்றும் ஒர்த் இல்லை அப்படின்லாம் சொன்னால் ஆஃபீஸில் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், ஹீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள், ஹீ இஸ் வெரி ரிலையபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணுறாரு. அந்த மீட்டிங் வந்து 10 மணிக்கு அப்படின்னு மற்றவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இந்த ப்ளூ பர்சன்கிட்ட மட்டும் 10:15 அப்படின்னு சொல்லிட்டா இவங்க வந்து தே ஆல்வேஸ் கம் ஆன் டைம். ஸோ 10:15 மீட்டிங்னா 10:15 தான் வருவாங்க, 10 மணிக்கு வர மாட்டாங்க. ஸோ தே ஆப்வியஸ்லி கேம் 10:15 அண்ட் தே மற்றவங்கெல்லாம் என்ன திடீர்னு இவன் லேட்டாக வரத்துக்கு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு
யோசிக்கிற மாதிரி பண்ணுறது, அல்லது ஒரு இமெயிலை வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இந்த ப்ளூ பர்சனோட இமெயிலில் வந்து ஒரே ஒரு லெட்டரை மாற்றி போட்டு அவங்களுக்கும் இமெயில் வந்திருக்கு. ஏன்னா ப்ளூ பர்சனை வந்து நீங்கள் உனக்கு இமெயில் அனுப்பிச்சனே நீ ஏன் மீட்டிங்க்கு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உடனே இமெயிலை தூக்கிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு பாருங்கள் நீங்கள் எனக்கு அனுப்பவே இல்லை, என்னோடய சென்ட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு. பதிலுக்கு உங்களை கேட்பாங்க, சாரி என்னோடய ரிசீவ்ட் லிஸ்ட்டில் இன்பாக்ஸில் இல்லை. பதிலுக்கு உங்களை கேட்பாங்க, எங்கே நீங்கள் காட்டுங்க உங்களோட சென்ட் இமெயிலில் இருந்து அப்படின்னு நீங்கள் காட்டணும். அதில் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரிலாம் தான் இந்த சைக்கோபேத்ஸால் ப்ளூவை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ ப்ளூவை மேனிப்புலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இவங்களுக்கு அந்த டீட்டெயில் ஓரியன்ட் மைண்ட் செட்டும் அதில் ஒரு ப்ரைடும் இருக்கிறதுனால அவங்களால அவங்க கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இன்வேலிட் அல்லது அவங்க சரியில்லை, அவங்களோட ஒர்க்கு சரியில்லை அப்படின்லாம் இவங்க ப்ரூவ் பண்ணால் இந்த ப்ளூ வில் கோ ஆஃப் பேலன்ஸ். ஸோ அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி தான் சைக்கோபேத்ஸ் அல்லது எனி மேனிப்புலேட்டர்ஸ் இந்த ப்ளூவை வீழ்த்துவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ளூ பர்சனாக இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஸோ மற்றபடி ஓவராலாக எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து நம்மளை யாராவது காரணம் இல்லாமல் அதிகமாக புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, திருப்பி புகழ்ந்து பேசுகிறாங்க. அது ரெண்டாவது லவ் பாம்பிங் பண்ணுறது, அதாவது உங்களை பயங்கரமாக விரும்புவதாக உங்ககிட்ட சொல்லி லவ் மூலமாக உங்களை நெருங்கி அப்புறம் கொஞ்சம் அவங்க விலகி இருந்து உங்களை தவிக்க விட்டு திருப்பியும் லவ் பண்ணி அந்த லவ் பாம்பிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அடுத்த காமன் மேனிப்புலேஷன்ஸில் வரும். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? மேனிப்புலேஷனே தப்பே பண்ணாத ஒரு நபர்னு உலகத்தில் யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே நம்ம சில சமயம் போய் சொல்லுவோம், எல்லாருமே கூட அந்த மேனிப்புலேஷன் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு மேனிப்புலேட்டிவ் டெண்டன்சி இருக்குது. இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக சில போய் சொல்லுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க. டீச்சர் வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்காக சில மேனிப்புலேஷன் சொல்லலாம். டாக்டர் வந்து உங்களோட பிஹேவியரை எக்ஸசைஸ் பிஹேவியரை மாற்றுறதுக்காக சில விஷயங்களை சொல்லி உங்களை பயமுறுத்தலாம். ஏதாவது ஒன்று அடுத்தவங்களோட பிஹேவியரை மாற்றி அது மூலமாக ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறது தான் மேனிப்புலேஷன் இல்லையா? அப்போது அது பாசிட்டிவ் மேனிப்புலேஷனா நெகட்டிவ் மேனிப்புலேஷனா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுடைய நலனை மனதில் வைத்துக்கொண்டு ஒருத்தர் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, உங்கள் அம்மாவோ டீச்சரோ டாக்டரோ யாரோ உங்களுடைய பிஹேவியரை மாற்றுறதன் மூலமாக உங்களோட லைஃப் மேம்படுங்கிறதுக்காக ஒரு மேனிப்புலேஷனை பண்ணாங்கன்னா தட் இஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை உங்கள் லைஃப்பில் அன்புனால் கொண்டு வர நினைக்கிறாங்க, தட்ஸ் பாசிட்டிவ் மேனிப்புலேஷன். ஆனால் அவங்களுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா அதுதான் நெகட்டிவ் மேனிப்புலேஷன், சைக்கோபேத்தி, சோஷியோபேத்தி. அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து சில தவறுகள் செய்யக்கூடிய நேச்சர் இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் வந்து சைக்கோபேத்தா, என்னை வந்து மேனிப்புலேட் பண்ணி என்னை வந்து வாழ்க்கையை கெடுக்க பார்த்து என்கிட்டேருந்து விஷயங்களை சுரண்ட பார்க்குறவரா, இல்லை சும்மா ஏதோ ஒரு டெம்ப்ரவரியான ஒரு மேனிப்புலேஷனா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணணும் இல்லையா? எனி ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஸோ உங்களுக்கு இன்னொருத்தரோட இருக்கக்கூடிய உறவு ட்ரஸ்ட் ஒர்த்தியா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆத்தர் வந்து 3 ஃபேக்டர்ஸ் சொல்கிறாரு: ப்ரெடிக்டபிலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் சர்டனிட்டி. அதாவது நீங்கள் யாருடைய உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ஒரு நல்ல உறவு நிலையில் நீங்கள் இருக்கணும்னு நினச்சாலும், பர்சனலாக இருக்கட்டும் அஃபீஷியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதல் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கணும். அதாவது எல்லாருக்குமே கோபம் வரக்கூடும், எல்லாருமே போய் சொல்லக்கூடும். ஆனால் எராட்டிக்காக திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு அப்படியே அன்பை பொழியறது, அப்புறம் திருப்பியும் கோவப்படுறது, திருப்பியும் அன்பை பொழியறது, அந்த மாதிரி ஒரு எப்போ எப்படி நடந்துப்பாங்க, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அது இருந்ததுன்னா அது ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் இல்லை. ரெண்டாவது ரிலையபிலிட்டி, அதாவது உங்களுடைய பார்ட்னர், உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ரிலையபிள், நம்ப தகுந்த, நீங்கள் அவரை நம்பி போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேர்மை மிகுந்த ஒரு பர்சனாக இருக்கணும். இன்னும் ஒரு படி போய் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட மட்டும் நேர்மையாக இருக்கிறாரு, அது நம்மளை மட்டும் மரியாதையாக நடத்துகிறாரு அப்படிங்கிறத வச்சு நாம் முடிவு பண்ணக்கூடாது. பொதுவாகவே மனிதர்கள்கிட்ட நேர்மையாக இருக்கிறதும் மனிதர்களை மரியாதையோடு நடத்துகிறதும் அவருடைய அணுகுமுறையாக இருக்கணும். மூணாவது சர்டனிட்டி. இந்த குணங்கள், இந்த நேர்மை, மரியாதையாக நடந்துக்கிறது,
ஒரு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு எப்பொழுதுமே அவங்களுடைய ஒரு கேரக்டராக இருக்கணும். ஒரு நாள் நேர்மையாக இருந்துட்டாங்க அல்லது ஒரு விஷயத்தில் நேர்மையாக இருந்துட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு அதுதான் ஒரு கேரக்டராக இருக்கணும். ஒரு லாங் டேர்மாக ஒருத்தரை பார்த்து தான் நம்ம வந்து எப்பொழுதுமே முடிவு பண்ண முடியுமே ஒழிய ஒரு டைம் போய் சொல்லிட்டாங்க இல்லை ஒரு டைம் போய் சொல்லாமல் இருந்துட்டாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. இந்த சைக்கோபேத்ஸ் வந்து நடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்க, நல்லவங்க மாதிரி நடிக்கிறதுல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரொம்ப நாள் இவங்களால் நடிக்க முடியாது, அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். ஸோ அவங்க அவங்களுடைய சுயரூபத்தை காமிச்சிருவாங்க அல்லது நீங்கள் ஒரு கிராக் பண்ண முடியாத ஒரு ஹார்ட் நட்னு தெரிஞ்சால் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சைக்கோபேத்ஸ் இருக்கார், அவர் உங்களை வந்து பல விதத்துலேயும் துன்புறுத்துறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களை தற்காத்துக்கிறதுக்கு பிரேக் த பேட்டர்ன். ஸோ உங்களோட அந்த சைக்கோபேத் உங்களோட ப்ரிடேட்டர் வந்து உங்ககிட்ட சில குணங்களை சில ரியாக்ஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் இல்லையா, அதை வந்து நீங்கள் மாற்றுங்க. இதை சொன்னோடனே இவன் ஆஃப் பேலன்ஸாக போயிடுவான், இது பாராட்டி பேசினோடனே இவள் ஆஃப் பேலன்ஸில் போயிடுவா, இல்லது குறை சொன்னோடனே இவள் ஆஃப் பேலன்ஸில் போயிடுவா, இவள் கோவம் வந்து கத்துவா, இவள் வந்து சரியாக யோசிக்க மாட்டா அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா. இப்போ ரெட் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு கில்ட்டுக்கு தள்ளினா அவங்க ஆஃப் பேலன்ஸில் போயிடுவாங்க. எல்லோ பர்சன் அப்படின்னா உன்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, உன் ஃப்ரெண்டுக்கே பிடிக்காது அப்படின்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசினா அவங்க ஆஃப் பேலன்ஸ் ஆகிடுவாங்க. க்ரீன் பர்சனை வந்து சண்டைக்கு எடுத்தால் அவங்க ஆஃப் பேலன்ஸ் ஆகிடுவாங்க. ப்ளூ பர்சனை வந்து ஒரு நாலேஜ் ஒர்த்லெஸ்ன்னு சொன்னால் அவங்க ஆஃப் பேலன்ஸ் ஆகிடுவாங்க. இதில் எந்த பேட்டர்ன் உங்களோடதோ அவங்க உங்களை ஆஃப் பேலன்ஸில் தள்ள தான், உங்களை கோவப்படுத்த தான், உங்களை எமோஷ்னல் ஆக்க தான் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பொழுது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பிரேக் த பேட்டர்ன். அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாதீங்க, அந்த இடத்துல உங்கள் எமோஷ்னல் மைண்டை ஆஃப் பண்ணிவிட்டு லாஜிக்கல் மைண்டை ஆன் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஆர் ரெட், காம் யுவர் செல்ஃப். உங்கள் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, உங்கள் கோவத்து மேலே ஒர்க் பண்ணுங்கள். கோவத்தோடு கத்தாமல் காமான வாய்ஸில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பேச ஆரம்பிங்க. இஃப் யூஆர் க்ரீன் யூ ஷுட் ஆக்ட் லைக் அ ரெட். ஒரு ரெட் மாதிரி கான்ஃபிடென்ட்டான வாய்ஸில் சண்டை போடுறதுக்கு பழகிக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி கூட பண்ணுங்கள், பட் யூ ஹாவ் டு டூ இட். தட்ஸ் ஹவ் யூ வில் பிரேக் த பேட்டர்ன். இஃப் யூ ஆர் எல்லோ, ரொம்ப ஃபீலிங் ஓரியன்டாக இருக்காமல் கொஞ்சம் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ப்ளூ, ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். நீங்களே எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே எல்லாத்தையும் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. தாராளமாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய உதவியை எடுத்துக்கிறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் எந்த பர்சனாலிட்டியாக இருந்தாலும் எது உங்களோட வீக்னஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் முதல்ல பிரேக் பண்ணணும். வென் யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் சைக்கோபேத், நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு சைக்கோபேத் உங்களை ஒரு விதமான பேட்டர்னில் அணுகும் பொழுது எப்போவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதாவது டைம் எடுத்து யோசித்து காமாக கம்போஸ்டு வாய்ஸில் எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா சைக்கோபேத்ஸ் உங்களை த்ரோ ஆஃப் பண்ண பார்ப்பாங்க, ப்ளேமை உங்கள் மேலே போட்டு பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை பற்றி அவங்கக்கிட்ட கான்ஃபரண்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதை பற்றி பேசாமல் நீ ஏன் என் ஃபோன் எடுத்து பார்த்த, நீ ஏன் என் ப்ரைவசிக்குள்ளே வந்த அப்படின்னு பேசுவாங்க. ஸோ ஒரு சைக்கோபேத் ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் போய் ஒரு இன்ஃபிடிலிட்டியில் இருக்கார் அப்படின்னா இந்த அம்மா வந்து கேட்டால் நீ எதுக்காக என் ஃபோனை எடுத்து பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. இந்த ப்ளேமை அந்த அம்மா மேலே போடுறாரு. அந்த அம்மா வந்து அதை பற்றிலாம் நீ பேசாத, நான் பார்த்ததுனால தானே உன் லட்சணம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்கன்னா வேற ஒன்று எடுத்து பேசுவாங்க. அதாவது டோட்டலி அன்ரிலேட்டட் இஷ்யூவை, நீ அதிகமாக செலவு பண்ணுற, நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நான் அதிகமாக செலவு பண்ணுறேன் தான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு காமாக நீங்கள் பேசணும். இல்லைன்னா அவங்க எளிதாக உங்களை ஸ்வேவ் பண்ணிடுவாங்க. வேறு பக்கத்துக்கு எதுக்கு பேச வந்தோம், என்ன பேச வந்தோன்னே நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் முதல்ல பேட்டர்னை பிரேக் பண்ணணும். ரெண்டாவது, ரியாக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். பை டைம். அடுத்தது, சைக்கோபேத்ஸ் எவ்வளோ தான் உங்களை ஸ்வேவ் பண்ண முயற்சி பண்ணாலும் நீங்கள் ஒரு புரோக்கன் ரெக்கார்டு மாதிரி நீங்கள் பண்ண இதே விஷயங்களை தான் திரும்பி திரும்பி பண்ணிகிட்டு இருக்கணும், ஃபேர்மாக பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த சைக்கோபேத் போர் அடித்து போய் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வயலண்ட் சைக்கோபேத் உங்களோட உயிருக்கோ
சுற்றி இருக்கிறவர்களோட உயிருக்கோ ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஆபத்து ஏற்படுத்திடுவேன்னு சொல்லக்கூடிய அல்லது உங்களை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு சைக்கோபேத் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா the first thing you have to do is break the relationship and get out. அவங்க உங்களை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க அல்லது உங்கள் மேலே அவங்க எதையாவது பண்ணிக்கிட்டு உங்கள் மேலே பழி போட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே நின்று இதெல்லாம் மாறும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும், உங்கள் குழந்தைங்களை உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் இந்த புக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான மெசேஜ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த புக்கை நிச்சயமாக ஒரு தடவை படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு புரிதலை கொடுக்கணுன்னா சரவுண்டட் பை இடியட்ஸ் வீடியோ ஒரு தடவை பாருங்கள். முடிஞ்சால் அந்த புக்கையும் ஒரு தடவை படித்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you in the next video. Bye.